வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் பல அதிரடியான திருப்பங்களை நேரடியாக பார்த்து வருவது திரையுலகத்திலும் எதிரொலித்தது. கடந்த மாதம் பொங்கல் தினத்திலிருந்தே தியேட்டர்களில் எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் வரவில்லை என்பதே உண்மை. பைரவா படத்திற்கு கூட பொங்கல் விடுமுறை நாட்களில் மட்டுமே வசூல் இருந்தது. அதன் பின் அப்படியே குறைந்துவிட்டது. இப்போது சிங்கம் 3 படமும் எதிர்பார்த்த வசூலை பெற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையே இதற்கு காரணம் என்றே கோலிவுட்டில் உள்ள பலரும் சொல்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு திருப்புமுனை செய்தி என்றால் பரவாயில்லை. நிமிடத்திற்கு நிமிடம் திருப்புமுனை என்பது சினிமாவில் உள்ள திரைக்கதையை காட்டிலும் அதிகமாக உள்ளதால் தான் தியேட்டர்களில் இந்த நிலைமை என்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியான சிங்கம் 3 படம் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா என அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து முதல் நாளில் சுமார் 17 கோடி வரை வசூலித்திருக்கிறதாம். சூர்யாவின் முந்தைய படங்களின் வசூலை C3 முறியடிக்கும் என பட வெளியீட்டிற்கு முன் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ்நாட்டில் 9 கோடி, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் 5 கோடி, கேரளா, கர்நாடகா மற்ற மாநிலங்களை சேர்த்து 3 கோடி வரை வசூலித்துள்ளதாக சொல்கிறார்கள். அதே சமயம் படத்தில் லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் விறுவிறுப்பான ஆக்ஷன் படமாக இருக்கிறது என ரசிகர்களிடமிருந்து கருத்துக்கள் வருவதால் இனி வரும் நாட்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என படக்குழுவினர் நம்பிக்கையுடன் இருக்கிறார்களாம். இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.